தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் வன்கொடுமைகளும் இந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அரசு தரப்புல இருந்து இதுவரை எந்தவித அறிவிப்புகளோ இதற்கான பதில்களோ வரல. இது குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சிகள் வேகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு கெட்டதுதான் முக்கிய காரணம். எப்படி என்று சொன்னால், அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் சரளமாக மக்களிடத்தில் கிடைக்கின்ற காரணத்தினாலும் அந்த போதைப் பொருளை உட்கொள்கின்ற நேரத்தில் அவருடைய உண்மையான மனநிலை மாறி என்ன அவர்கள் மனதிலே வன்மம் ஏற்படுகிறதோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய நிலையிலே இந்த நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு முழு காரணம் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுதான், இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுதான் காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியான இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே சமயம் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இதுவரைக்கும் அரசு இந்த தற்போதைய சம்பவத்தில் எந்தவித அறிக்கையும் கொடுக்கல. அதாவது ஏற்கனவே ஒரு பள்ளி நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசு பள்ளியை கண்காணிக்கக்கூடிய அந்த பகுதியுடைய அலுவலர், மாவட்ட அலுவலர் முறையாக 15 நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று ஆய்வு செய்வார்கள். இப்பொழுது CO அவருடைய இடத்தை விட்டு எங்கும் போவதில்லை. அதே போல அதற்கு அடுத்து இருக்கிற அலுவலர் பள்ளிக்கு செல்கிறாரா, அந்த பள்ளி எப்படி நடைபெறுகிறது, அந்த தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார், அந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாணவர்கள் எப்படி ஆசிரியர்கள் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஆய்வு செய்வதில்லை. அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு பள்ளியிலேயும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற கழகம் இருக்கிறது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பள்ளிக்கே சம்பந்தம் இல்லாத, அந்த பள்ளியிலே படிக்காத ஒருவர் கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவராகி விடுகிறார். அங்கே தலைவராகிவிட்டு அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் முயற்சி எடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. மாறாக அந்த பள்ளியில் பல தவறுகள் செய்வதற்கு அவரும் உறுதுணையாக சில பள்ளிகளில் இருந்து விடுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகளையும் தடுக்க வேண்டும். எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தையினுடைய பெற்றோர்களும் ஒரு சமூக ஆர்வலர்களும் அந்த பகுதிக்கு வளர்ச்சிக்கு, அந்த மாணவ செல்வங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இணைத்துக் கொண்டு அவர்களோடு துறை அலுவலர்களும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது. அதோடு மாணவர்களுக்கு எவ்வளவு கவுன்சிலிங் எடுக்கிறோமோ அதே அளவிற்கு ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் சில ஆள்கள், எல்லோருமே தவறு செய்கின்றவர்கள் இல்லை, ஆனால் ஒரு